போனவரை வேற ஆளக்கானமே எப்போ வருவாருன்னு தெரியலையே. ஏக்கா பக்கத்து வீட்டுக்கா எங்க நீங்க நேத்து? உனக்கு தெரியாத நான் எங்க போனோம்னு? நானும் என் புருஷனுள்ள அவஸ்தேவத்துல எனக்கு ரிங்கு வாங்கி கொடுத்தாரு, முக்குத்தி வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி. அப்படியா? இருக்கட்டும் உனக்கு ஒரு செய்வனே போட்டுறேன் நானு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. போடா விளக்கண்ண இந்த யாரா பத்துடா புசுரா இருடா மவனே. அப்படியே எடுத்துட்டு போனா நீ எதத்தும் பெண் பார்ப்போம் போ. ஐயோ கையில் வச்சிருந்தது காணமே, கீழே விழுந்துருச்சா? தேட வந்துடும், கீழே விழுந்துருச்சான்னு பார்ப்போம். எங்கடா காண மேலையும் பார்த்துட்டே பரதேசி பல்ல நீ தான் எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்கியா? என் கூட இருந்து ட்ராமா பிச்சு போடுவேன். இவங்க வேற வேலை வெட்டியே இல்லாம பின்னாடி சுத்து போட்டுக்கிட்டே தர்றாங்க. போய் தொலைங்கடா. நான் இந்த தள்ள ஓடுங்கடா. பின்னாடி இருந்து வேற இதுக்கு இப்ப தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. ஓ இவர் ஓட போறாரோ? வாத்து பேலு கொஞ்ச நேரம் இருறா ஓடிக்கிறேன். ஓட மாட்டாங்களோ? சரி இரு கொஞ்ச நேரம் இருறா ஓடிக்கிறேன். அதுக்குள்ளேயும் பொருட்களை தள்ளி விட்டாங்க. ஷியோ இங்க வாரிசடி இப்ப பாத்தீங்களா? என்னை தள்ளி விட்டதுல எவ்வளோ ஹாப்பி இவங்களுக்கு. என்னையோட சந்தோஷமா இவங்க இருப்பாங்க போல. இறங்கடா இப்ப சந்தோஷமா? எப்பன்னு இருப்பியாடா? இப்பத்தான் நான் வெளியில போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே இடத்த பிடிச்சிட்டியாடா பரதேசி பயில. போய் தொலைடா. பாரு ஏன் இடத்துல திங்கிட்டு இருக்கா? இருடி அடுத்த தடவை சிக்குவோ. நான் போய் உட்காந்துக்கிறேன். நான் இதை விட்டு போனாதாடா, நான் இதை விட்டு போவே மாட்டேன்டா. இதுக்குள்ளே தான்டா உட்காந்துருப்பேன். இருடா உள்ளே இறங்கி வர்றேன்டா. எப்பா என்ன பசி, ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இப்பயாவது திரும்பவும் ஓரமா உட்காந்து அந்த பரதேசி அது வாட்டில் நிக்கட்டும். நம்ம பசி கிளம்பிடுச்சு, நம்ம பிரிப்போம். இருடா நான் பிரிச்சு தரேன் உனக்கு. பிரிச்சு தரேன், நீயே வாயில அள்ளி போட்டு போயிடாத தம்பி. நானே இருக்கேன், நான் பிரிச்சுக்கிறேன்டா. இல்லடா நான் தாண்டா பிரிப்பேன். இல்லடா நான் தாண்டா பிரிப்பேன். 2 பேரும் பிடிக்கிறோம்னு மொத்தமா கொட்டி விட போறோம். யாரு கிடைக்க போகுதுல? ஏண்டா எப்ப பாரு சண்டாதானா? பக்கத்து வீட்டு ஆண்டிக்கெல்லாம் பத்தியில மூக்குத்தி ரிங்கி வாங்கி கொடுத்துருக்கேன். நீ உன்கிட்ட என்ன கேட்ட? ஒரே ஒரு பவர்ல மட்டும்தான தங்கம் கேட்டேன், இல்ல தோட செயினா எடுத்து கொடுன்னு கேட்டேன். இது தப்பா? புரட்டி போட்டு ரோட்ல சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க. ஓடியாடா பிச்சு போடுவேன். அசிங்கப்பட்டாரா ரோட்ல இருந்து? போடா நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஒரு ரூபாயும் தானே கேட்டேன். ஏண்டி தங்க வைக்கிற வேலைக்கு உனக்கு ஒரு வேலை சாதாரணமா போச்சா? 1,00,000 லட்சத்துக்கு நான் எங்கடி போவேன்? ஓடிடுற, அப்படியே பயந்துட்டு ஓடிடுறா. பிச்சு போடுவேண்டா. நீ வீட்டுக்கு போனே வச்சுக்கிறேன், அங்க உனக்கு இருக்கு மாப்பிள்ளை. போயிரு நான் பார்த்துக்கிறேன் உன்னே. யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட வேண்டியதே. அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடுவோம். 1 பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே ரைட்டு, நம்ம அடுக்கல சேர்த்தாச்சு. அப்படியே இன்னொன்னு பிக்கப் பண்ணிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். எதை பிக்கப் பண்ணலாம்? ஓனர் பார்க்கறானான்னு பார்ப்போம். பார்க்கல. இப்போ ஒன்று பிக்கப் பண்ணிட வேண்டியதே. போடு என்ன எடுக்கும்ல, வர மாட்டேங்குது. வராதோ? ஒன்னதையும் கிடைச்சிருக்கு. சரி போதும். ரேட் ஜம்பில் தவிட்டோம். என்ன அவன் போயிட்டியா? நம்ம எப்படி போனது? பின்னாடி வந்து இந்த பர்றா இந்த தவறம் இந்த தவ போறோம். இவன் தவ மாட்டேன், நம்ம தவிரோம். நீ ஒத்திய பார் தம்பி. இந்தா உனக்கு சின்னதோட எப்படி தவிட்டு போயிடுச்சு. நீ ஒத்திய பார்த்துக்கிட்டே உட்காந்துரு. இன்னைக்கு ஒத்திய பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு தவி வரமாட்ட. நாங்க வேணா கிளம்பவா? நீ வைய வரியா? நீ தவி வரக்கு விடிஞ்சிரும் போலையே. தவுவமா மாத்தமான்னு தெரியல. அவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க போல. இன்னும் ஒத்திய பார்ப்போம். தவிடுவோம். தவ போறோம். இந்த தவிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். தவிட்டேன், போயிட்டு வரேன். கருவாச்சி இதுதானே தின்றா, நம்மள தின்று பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ கேவலமா இருக்கு. என்னடி கருவாச்சி பண்ற? யாராடா கருவாச்சின்ற? புறாங்கிட்டு முட்டி தூக்கி விட்டுருவேன். ஆளு மண்டையும் பரு. ஆமா ஒரு பெரிய ஒலி வழக்கு. என்னையே கருவாச்சி போடுது. ஓடிடு அந்த பக்கத்து அடி வாங்கி சாக போற. போயிரு, அப்படியே போயிரு. அதேன் பாரு, இந்த முட்டுறா. நம்ம விட்டு இருக்கக்கூடாதுங்கிட்டு போயிடணும் ஜாமி. என்னது யாராவது நம்மளை விட அழகா இருக்குது? சே நம்ம மூஞ்சிதானா? இவ்வளோ அழகா இருந்து ஒரு ஃபிகரோட சிக்கலையடா. இதாண்டா ரொம்ப வருத்தம். எதுக்குலா கடிக்கிற எருவ மாட்டு போயிலையே. இப்ப பத்தல் கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க. இருடியோட புடுங்காமோட மாட்டே போ. எப்படி புடுங்கிட்டு ஓடுனேனா? எப்பா மாட்டினியா? காலையில ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னா வாங்கி கொடுக்கல. இப்போ பாட்டினியா? ஏதாவது வாங்கி கொடுறா தலப்பா. டேய் இளவெடுத்தவனே வாழ விடுறா. லாரையே சாக போறேன், விட மாட்டேன்.
ஏதாவது வாங்கி கொடு கொய்த்தோல பக்கத்துல நீ என்னடா நீட்டு இருந்த ஹெல்ப் பண்ணாம. இதுக்கு தாண்டா சொன்னேன் நம்ம 2 பேரும் வீட்டுல ஒழுங்கா சொன்னோடி கேட்கணும்னு. நம்ம சொன்னோடி கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு புது ப்ராடக்ட் இறக்கிட்டாங்கடா நம்மள மாதிரியே ஒருத்தனை. போச்சு போச்சு நீ நம்மள சோறே வைக்க மாட்டேங்க வேண்டாது. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. இத்தனால இத பக்கம் முட்டேனே கடிச்சு கடிச்சு சாப்பிட. எவனாவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். யாராது யாரே யாரே ஒழுங்கா சொல்லிருங்க யாரா இருந்தாலும். டே பங்குஸ் எல்லாரும் வாங்க ரெடியா இருங்க அடுத்தால வருது. அதுலவே மல்லாடுறான். வாங்க வாங்க எல்லாரும் ரெடியா இருங்க வருது. ஒழுங்குடா. நல்லா ஜாலியா தவி குளிக்கிறோம். ரெடியா இருங்கடா இன்னொன்னு வருதுடா. அதுக்கு தான்டா கொண்டிருக்கோம். பாத்தீங்களா 2 பேத்துக்கு துக்கமா தூங்குறீங்க. இருடி மாப்பிள்ள 2 பேத்து பிரிக்காம விட மாட்டேன். நாசமா பொத்துக்க வந்துட்டியா மூக்கு வேர்த்து. பிரிக்காம விட மாட்டேன்டா. உங்களை பிரிக்கிறதாண்டா வேலையே. இந்த லவ்வஸ்டேக்குள்ள உங்களை பிரிச்சே திருவேண்டா. இந்த வருஷம் உங்களை லவ்வஸ்டே கொண்டாடவே விட மாட்டேன்டா. பிரிக்கிறேன்டா. மூஞ்சி முகராட்ட எம்பரு நட்டுவுல தாண்டா வந்து படுப்பே. தள்ளுங்கடா 2 பேத்துக்கு நடுவுல தாண்டா வந்து படுப்பே. போங்கடா நீ போட அங்கிட்டு. ரீ கருவா பொடி இந்த மூஞ்சி முகராட்ட எம்பரு. அப்படித்தாண்டா உங்களை பிரிப்பேன். இந்த வருஷம் பிரிச்சு விட்டுருவேண்டா. பாருங்கடா என்ன பண்றேன்னு பாருங்க. என்ஜாய்மெண்ட்டா இந்த இடத்த தேடி எப்படி பிடிச்சாங்கன்னே தரல. இந்த இடத்த பார்க்கும்போது சின்ன பிள்ளைல நம்மளுக்கு இடத்துல தவி குளிச்ச நான் வந்தே வருது. நீங்க கம்மாயில தவி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தவுங்கடா நீங்களாவது ஜாலியா இருங்கடா. ஹாப்பியா இருக்காங்க கேங்க. இரவு அருங்கடா தவி குளிங்கடா. வந்து தவி குளிக்கிறோம். பசியில ஒருவேளை சோத்துக்கு எங்கவெல்லாம் போய் சோறு சாப்பிட வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. அதுவும் கை கெட்டுதா. நானும் ட்ரை பண்றேன் ஒன்றும் முடியல. எப்படியாவது புடுங்கி தின்றுவான். எனக்கு பின்னாடி வந்த ஒருத்த வேற பாவம் நின்றுகிட்டு இருக்கான். அவனுக்கு இதை பிடுங்கி கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா கை கெட்ட மாட்டேங்குதே. நான் ஒன்றது இதை எப்படித்தான் பிடுங்குறதுன்னு தெரியலையே. சரி இப்படியே வாயில கவிக்கிற வேண்டியதே. என்னன்றது பசி தாங்க முடியல. இப்படியெல்லாம் சாப்பிட வேண்டியதெல்லாம் இருக்குங்க. அடடா எப்பா என்ன ஒரு தூக்கம். எம்மா கெடுத்துட்டாங்க. தூக்கத்தை கெடுக்கிறதுக்குமே வராங்க. எங்க இருந்துதான் வர்றாங்கன்னு தெரியல. ஓடரு பக்கத்துல மீன் இருக்கு ஆட்டே போடுவோம். இன்னைக்கு மீன் குழம்பு. ஐயோ பார்த்துட்டானே. எதுக்குடா பார்த்தா பிச்சு போடுவேன். பக்கத்துல வந்தா பொறாண்டிரு ஓடி போயிரு. மீன் குழம்பு கெடுத்துட்டானே இன்னைக்கு. டே மாப்புல நான் இதை ட்ரை பண்ண போறேன்டா. ட்ரை பண்ண மூக்கு உடையிட்டு நான் பார்த்து சிரிப்பேன். தபுரி மாப்பிள்ள முக்கிக்கு உடஞ்சா இல்லையடா சொல்றா. எந்த எதுப்பே உடையலடா. எப்படி ஓனர் பையில எப்படா தவுனரு. இப்படியே போவோம் கோலவேலியம்மா. ஐயையோ போச்சே. ஐயையோ இப்போ ஒரு ஆக்ஷனை போட்டா தானே சரி வரும். இப்படியே தெரியாத மாதிரி அப்படியே போயிட வேண்டியதே. அப்படியே போய்கிட்டே இருப்போம். அப்பத்தான் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. கோலவேலியம்மா ராஜா காளியம்மான்னு இப்படி கிளம்ப வேண்டியதே. மக்களே நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.